கிருபை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீ, தோல்வியின் நேரத்தில் தோல் கொடுத்தீ. பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீ, தோல்வியின் நேரத்தில் தோல் கொடுத்தீ. இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவேன் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீ. இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவேன் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீ. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தெய்வ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை, எவரை கண்டு எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை, எவரை கண்டு எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தெய்வ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தெய்வ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் அந்த ஜூலை மாதம் நமக்கு வரப்போகுது. ஒரு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் அவருடைய ஜனங்களை, அவருடைய பிள்ளைகளை அவர் நடத்துவார். அப்படி நடத்தும் போது மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம நடத்தினார்னா நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற நல்ல ஆண்டவர் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்பொழுதும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பச்சை பசேல்னு செழுமையாக பூக்கள் பூர்த்து காய்கள் கனிகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப செழுமையாக நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் எப்பொழுதும் ரொம்ப செழுமையாக இருக்கும். ஆண்டவர் நம்மை நடத்தும் போது நம்ம எப்பொழுதும் செழுமையாய் ஆசீர்வாதமாய் வற்றாத நீரூற்றை போல நம்மை வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். என்னைக்கும் இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் அப்படின்னு அந்த வார்த்தையை நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர் தான் நம்ம தியானிக்க போகிறோம். எந்தெந்த காரியத்திலலாம் ஆண்டவர் நம்மை திருப்தியாக நடத்துவார்? எனக்கு தெரிஞ்ச பைபிள் நாலேஜில் ஒரு 3 காரியங்களை நம்ம வேதத்திலேருந்து பார்ப்போம். 3 காரியங்களில் ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். முதலாவது, ஆகாரத்தினால் நம்மை அவருடைய ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகளை அவர் ஆகாரத்தினால வருந்த விட மாட்டார். ஆகாரத்துக்காக ஏங்கி திரிகிறவர்களாய், ஆகாரம் இல்லாதவர்களாய் அவர்களை கஷ்டப்பட விட மாட்டார். அவர்களை ஆகாரத்தினால் திருப்தி அடைய செய்கிற ஆண்டவர். முதல் மனிதனாகிய ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்த போதும் அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றிலையும் நன்மையான காரியங்களை அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சிருஷ்டித்து இது நல்லது இது நல்லது அப்படின்னு சொல்லி சிருஷ்டித்து அதை அந்த ஏதேன் தோட்டத்தில் கனிகளினாலும் செடிகளினாலும் மரங்களினாலும் அலங்கரித்து ஆகாரத்தினால் நிரம்ப செய்த ஆண்டவர்
நம்முடைய ஆண்டவர் இப்பொழுதும் சங்கீதக்காரன் தாவீது எப்படியெல்லாம் ஆகாரத்தினால் நம்மை திருப்தியாக்குவார் அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து வாசிப்போமா? சங்கீதம் 132 அதிகாரம் 15 அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. சியோன் ஆண்டவர் வாசம் செய்யும் ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல அவர் பாருங்க, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அவர் இருக்கிற ஸ்தலம், அவர் நடத்துகிற ஜனங்களை ஆண்டவர் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பாராம். அங்க ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை ஆண்டவர் ஆகாரத்தினால் ஆசீர்வதிப்பார். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அங்க இருக்கிறவங்கள நான் அப்பத்தினால், அங்க உள்ள ஜனங்களை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றத விதத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஆகாரத்தினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர். சங்கீதம் 147 அதிகாரம் 14 அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நித்தமும் நம்மை நடத்தும் போது நாம் இருக்கிற எல்லைகள் அதை சமாதானம் உள்ளவர்களை மாற்றி உச்சிதமான கோதுமைனால, ஹல்லேலூயா, உச்சிதமான கோதுமை, அதனால நம்மை திருப்தியாக்குகிற ஆண்டவர். அது மட்டும் இல்லாம இன்னொரு சங்கீதத்திலையும் பாருங்க, சங்கீதம் 81 அதிகாரம் 17 உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. கண்மலையின் தேன் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர். சங்கீதக்காரன் தாவீது இதெல்லாம் நல்லா உணர்ந்து ஆண்டவர் ஆகாரத்தை ஆசீர்வதித்து, அவர் இருக்கிற இடத்துல ஆகாரத்தை ஆசீர்வதித்து ஆகாரத்தினால திருப்தியாக்குகிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அதை நல்லா உணர்ந்ததுனால அவர் பாருங்க, நீதிமானுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சங்கீதம் 37 அதிகாரம் 25 அவர் சொல்றாரு பாருங்க, நீதிமான் தள்ளப்படுவதில்லை, அப்படி தள்ளினாலும் ஆண்டவர் அவர்களை தூக்கி நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு, நீதிமானாகிய நல்லவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கிற நீதிமான்கள், ஆண்டவருக்கு பயந்து நன்மையை செய்கிற நீதிமான்கள், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது பாருங்க. சங்கீதக்காரன் தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 37 அதிகாரம் 25 நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதையும். ஹல்லேலூயா. நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதனா மாறி போனேன், ஆனாலும் நான் பார்த்ததே கிடையாது. என்ன பார்க்கலைங்களா? அவரு நீதிமான் கைவிடப்பட்டதையும். ஹல்லேலூயா. நீதிமானாகிய அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்பொழுதும் கைவிட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பிள்ளைகளை அப்பத்துக்கு இறந்து திரிகிறதா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்பத்தினால் ஆகாரத்தினால் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாருங்க வனாந்தரத்துல வழிநடத்தி மோசேயின் மூலமாக வழிநடத்தி கூட்டிட்டு வராரு. இப்படி கூட்டிட்டு வரும்போது தூதர்களின் உணவான மன்னாவை அவர்களுக்கு கொடுக்கிறார். தேவ தூதர்கள் உணவை அவர்களுக்கு கொடுக்கிறாரு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க எகிப்தின் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில எவ்வளவு திருப்தியா நாங்க இறைச்சி சாப்பிட்டோம், இப்படி வெறும் மன்னாவை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி மோசேக்கு ஆரோனுக்கும் விரோதமா முறுமுறுக்கிறாங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் உடனே அவர்களுடைய பாளையங்கள்ல காடைகளினால நிரம்ப பண்றாராம். ஹல்லேலூயா. அதுதான் மோசே சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நம்ம வேதத்திலிருந்து வாசிப்போம். யாத்ராகமம் 16 அதிகாரம் 8 சாயங்காலத்தில் நீங்கள் புசிப்பதற்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. சாயங்காலத்துல இறைச்சி, காடை இறைச்சியையும் விடியற் காலத்துல திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட இந்த மோசே சொல்றதை நம்ம பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் ஆகாரத்தினால் நம்மை திருப்தி அடைய செய்கிற நல்ல ஆண்டவர். இதே சங்கீதக்காரன் தாவீது இதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொன்ன வார்த்தையை தான் தாவீது சங்கீதங்களை எழுதியிருக்கார் பாருங்க. என்னன்னு நம்ம வேதத்திலிருந்து வாசிப்போம். சங்கீதம் 78 அதிகாரம் 27 மாம்சத்தையும் தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவைகளை பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க உங்களுக்கு இறைச்சி தானே வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பாளையம் முழுவதும் எல்லாவற்றையும் இறங்க பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. நம்மை திருப்தி அடைய வைக்கிற ஆண்டவர், ஆகாரத்தினால் திருப்தி அடைய வைக்கிற ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளை அவர் நித்தமும் நடத்தும் போது முதலாவது சரீர பிரகாரமான உணவாகிய ஆகாரத்திற்கு குறைவில்லாமல்
திருப்தியாய் நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இதே நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மலை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏராளமான கூட்டத்தார் உட்கார்ந்து மலை உபதேசத்தை 3 நாள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 நாள் சாப்பிடாம இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அந்த சீஷர்ல ஒருத்தர் வந்து சொல்றாரு, சாயங்கால நேரமாயிடுச்சு, ரபி இவங்களெல்லாம் சொந்த ஊருக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீங்களே போஜனம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது சீஷர் சொல்றாரு, இங்க என்ன இருக்கு, ஒரே ஒரு பையன் கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை வாங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து ஜெபித்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வேதத்திலிருந்து பார்க்கலாம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதமான 12 கூடைகளை மீதமா எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். அவரை தேடும் ஜனங்கள், அவரை நம்புற ஜனங்கள், அவருடைய பிள்ளைகளை ஆகாரத்தினால் திருப்தி அடைய செய்ய வைக்கிற நல்ல ஆண்டவர். உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர், கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய சந்ததிகளும் ஆகாரம் குறைவில்லாமல் நம்மை ஆசீர்வதித்து திருப்தியாய் நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இரண்டாவதாய் நன்மையான காரியங்களினால் நம்மை திருப்தியாக்குவார். முதலாவது ஆகாரத்தினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர், இரண்டாவது நன்மையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர். எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். ஹல்லேலூயா. வேத வசனம் பாருங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அவர் அளிக்கும் நன்மையினால, ஹல்லேலூயா, என் ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைங்க தானே நாம. அவர் அளிக்கும் நன்மையினால் நாம் திருப்தி ஆகுமா. வெறும் ஆகாரத்தினால் மட்டும் இல்லை, நன்மையினாலும் நம்மை திருப்தி அடைய செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இதே சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு, நம்ம சங்கீதங்கள்ல வாசிப்போம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் திரும்ப வருகிறது. ஹல்லேலூயா. நன்மையினால நம்முடைய வாயை திருப்தியாக்குகிற ஆண்டவர், நம்முடைய வயதை கழுகுக்கு சமானமாய் வாழ வயதை போல நம்ம எப்பொழுதும் வைத்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, சமுத்திரத்தில் உள்ள ஜீவராசிகள் வெறும் அவரை நேசிக்கிற அவரோட பிள்ளைகள் மட்டும் இல்ல, அவர் சிருஷ்டித்த எல்லா ஜனங்களுக்கும் அவர் நன்மையினால், அவர் பாருங்க அந்த சமுத்திரத்துல உள்ள அந்த மீன்கள் திமிங்கலம் இதெல்லாம் அவர் கையை திறக்க அவைகள் எல்லாம் நன்மையினால் திருப்தியாகும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, தவணமுள்ள அப்படின்னு சொன்னா தோய்ந்து போன, ரொம்ப சோர்ந்து போன, ரொம்ப கஷ்டத்துல இருக்க ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவாருங்களாம். ஹல்லேலூயா. பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். நன்மையினால் நம்மை நிரப்புகிற ஆண்டவர், திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. நம்மை நன்மையினால் திருப்தி அடைய செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இதை நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். யோசேப்பு பாருங்க, தகப்பனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு மகனா இருக்காரு, கடைசியா பிறக்கிறாரு இல்லைங்களா. அதனால அந்த தகப்பன் யாக்கோபு பாத்தீங்கன்னா அந்த யோசேப்பு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அதனால பல வர்ண அங்கேயும் கொடுத்து அவர் மேல ரொம்ப பாசமா இருக்கிறத மற்ற சுத்தி உள்ள சகோதரர்கள பாக்குறாங்க. அந்த யோசேப்பு மேல பொறாமைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம யோசேப்பு ஒரு சொப்பனம் பார்த்து, நான் இப்படிப்பட்ட சொப்பனத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதன் நிமித்தமும் பொறாமைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க செய்யற தவறுகள், சின்ன சின்ன தவறுகளை தகப்பனார் இடத்துல சொல்றாரு, அதன் நிமித்தம் பகைமையா இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னு சொன்னா யோசேப்பை ஏதாவது பண்ணிடணும், அவரை கொன்று போடணும் அப்படின்னு சொல்லி குழியில தள்ளுறாங்க. அப்புறம் இஸ்மவேலர்கிட்ட வைக்கிறாங்க. இஸ்மவேலர் இடத்துல இருந்து போத்திபார் வீட்டுல போய் அடிமையா இருக்காரு. அதுக்கப்புறம் செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில இருக்காரு. ஆனா சிறைச்சாலையில இருந்து பாத்தீங்கன்னா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்க ஒரு அதிபதியாய் இந்த யோசேப்பை ஆண்டவர் வைக்கிறத நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். ஆதியாகமத்துல நம்ம பார்க்கலாம். அவர் பாருங்க, செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறைச்சாலையில இருக்காரு. ஆனா அங்கிருந்து ஆண்டவர் அவரை தேசத்து அதிபதியா, எகிப்து தேசத்துல இருக்க ஜனங்க கையும் காலும் அசைக்கனா கூட யோசேப்பின்
அனுமதியோட கூட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த யோசேப்புக்கு கொடுக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா சொந்த சகோதரர்கள், அவர் கொன்று போடணும்னு நினைத்த சகோதரர்கள், அடிமை விற்று போட்ட சகோதரர்கள், எருசலேம்ல பஞ்சம் அப்படின்னு சொல்லி எகிப்து தேசத்துக்கு வர்றாங்க. அப்ப வந்தபோது யோசேப்பு தான் இப்படி ஒரு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஒரு அதிபதியா இருக்கான்னு சொல்லும் போது பார்த்து அப்படியே பயப்படுறாங்க. ஐயோ என்ன பண்ணுவாரோ என்ன செய்வாரோ அப்படின்னு சொல்லும் போது இந்த யோசேப்பு பாருங்க ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனா கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. சுத்தி இருக்க ஜனங்கள், பொறாமை கொண்ட ஜனங்க தீமையான காரியங்களை செய்யலாம், தீமையான காரியங்களை பேசலாம், தீமையான காரியங்களை சொல்லலாம். ஆனா அதை நன்மையா முடிய பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நீங்கள் எனக்கு தீமை நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்க தீமை செஞ்சீங்க, ஆனா அதை ஆண்டவர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார், நன்மையினால் என்னை திருப்தியாக்கினார் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்மை சுற்றியும், வேலை செய்யற இடத்துலயும், பிசினஸ் பண்ற இடத்துலயா, இப்படி நம்மை சுற்றி பொறாமை கொண்ட மனிதர்கள் தீமையான காரியங்களை நினைக்கலாம், தீமையான காரியங்களை செய்யலாம். ஆனா அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. நம்ம இதை யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். யாக்கோபு பாருங்க, சொந்த மாமனார் தான் லாபான் 10 முறை சம்பளத்தை மாத்துறாரு. இப்படி பொலிச்சா உள்ள ஆடு, வரி உள்ள ஆடு, பொட்டுள்ள ஆடு அப்படின்னு சொல்லி 10 முறை சம்பளத்தை மாத்துறாரு. அது மட்டும் இல்லாம அந்த லாபானுடைய மகன்கள், யாக்கோபு செல்வ சீமானாய் நல்ல ஆசீர்வாதமா இருக்காருன்னு சொல்லும் போது, என் தகப்பனாலதான் நீ இப்படி செல்வ சீமானா இருக்க, இப்படி ஆசீர்வாதமா இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் கேட்ட போதுதான் யாக்கோபு சொந்த தேசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் பாருங்க இந்த லாபான் கிட்ட போய் சொப்பனத்துல பேசுறாரு, அந்த யாக்கோபுக்கு தீமை செய்யாத, நன்மை செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறத நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, யாக்கோபுக்கு நன்மை அன்றி தீமையை பேசாதே அப்படின்னு சொல்லி லாபானுக்கு எச்சரிப்பு கொடுத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதுக்கப்புறமா தான் அவர் எல்லாரும் சரி நீங்க கடந்து போங்க, யாக்கோபுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து, அது 2 பரிவாரங்களோடு கூட மனைவிகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பிள்ளைங்க எல்லாத்தையும் கொடுத்து அந்த யாக்கோபுக்கு அனுப்பி வைக்கிறத நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். பவுலுடைய வாழ்க்கையிலையும் பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போறாரு, அங்க சுவிசேஷம் சொல்றாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா யூதர்கள்லாம் அந்த பவுல் மேல பொறாம கொண்டு கல்லியோன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிபதி, ஒரு நியாயாதிபதி வந்த உடனே அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் எல்லாம் அந்த பவுல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவர் கூப்பிட்டு பவுலை ஒன்றுமே விசாரிக்கலைங்க, ஒன்றுமே விசாரிக்கல. அவர் பாருங்க நியாயமில்லாத ஒன்றும் செய்யல, பொல்லாங்கானதை ஒன்றும் செய்யல, இவரை குறித்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லியோன் கடந்து போறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பவுல் இப்படி யூதர்கள் எல்லாம் பொறாம கொண்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் போது ஆண்டவர் பாருங்க இந்த பவுலோடு கூட பேசுறதை நம்ம வேதத்துல இருந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போட முடியாது. ஹல்லேலூயா. பவுல் கிட்ட ஆண்டவர் சொல்றப்ப, நான் கூட இருக்கேன், தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போட முடியாது. அதே போல இந்த வழக்குகள்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி பவுல் விவரிச்சு சொல்லலாம்னு சொல்லும் போது கூட அவர்கிட்ட எந்த கொஸ்டினோ எந்த ஆர்கியூமெண்ட்டோ கேட்காம அவர்களை தான் பார்த்து, பொல்லாங்க எதுவும் அவர் செய்யல, தீமையான காரியம் எதுவும் செய்யல, இதை நான் விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களை துரத்தி விடுறத நம்ம வேதத்திலிருந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நியாயஸ்தானத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த நீதிமன்றத்திலிருந்து அவர்கள் துரத்தி விடுறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பவுல் அந்த கொரிந்து பட்டணத்துல இருந்து அநேகருக்கு சுவிசேஷங்களை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்ததை நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். நமக்கு தீங்கு மற்றவர்கள் செய்யலாம், சுற்றி இருக்கவர்கள் செய்யலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா தீங்கு செய்ய நினைக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யார் தீமை செய்தாலும் அதை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொன்ன ஆண்டவர் அதை அப்படியே நன்மையினால் திருப்தியாக்குவாரு. யாக்கோபுக்கு செய்த ஆண்டவர், யோசேப்புக்கு செய்த ஆண்டவர், பவுலுக்கு செய்த ஆண்டவர் நமக்கும் நன்மையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர். மகா வறட்சியான காலத்திலையும் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. 3வது, கிருபையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்.
முதலாவது நம்ம பார்த்தோம், ஆகாரத்தினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர், நன்மையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர், மூன்றாவது கிருபையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர். சங்கீதக்காரன் தாவீது அழகா ஆண்டவருடைய கிருபையை பற்றி சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அருமையானது உம்முடைய கிருபை, ஹல்லேலூயா. தயவு இல்லாதவர்கள், பொல்லாதவர்களாகிய நம்மில் ஆண்டவர் வைக்கிற அந்த கிருபை எவ்வளவு அருமையானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள். உம்முடைய கிருபை அவ்வளவு அருமையானது. அதனால மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலில் வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை அருமையானது. அதனால மனுபுத்திரர் உம்முடைய சட்டையின் நிழல்ல வர்றாங்க. அவர்களை ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால் திருப்தி அடைய செய்கிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. நம்மீது ஆண்டவர் வைக்கிற கிருபை அருமையானது. நாம் அவருடைய செட்டையின் நிழல்ல போகும்போது நம்மை கிருபையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இதையே சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நானோ நீதியால் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நானோ நீதியால் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சாயலால் நான் திருப்தியாவேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மோசே எழுதின சங்கீதம் 90ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. காலையில அவரை நாம் தேடும்போது அவருடைய முகத்தின் ஒளியினால நம்மை பிரகாசிக்க செய்ய வைக்கிற ஆண்டவர், அவருடைய கிருபையினால நம்மை திருப்தியாக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இதையே நாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். அவர் பாருங்க, என்னை குட்டும் சாத்தானா, எனக்கு ஒரு வியாதி இருந்துகிட்டே இருக்கு, என்னுடைய சரீரத்துல என்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானா எனக்கு ஒரு வியாதி இருந்துகிட்டே இருக்கு. நான் அதுக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல 3 முறை நான் வேண்டினேன். அப்ப ஆண்டவர் பாருங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்றாராம், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் தங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. கிருபையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர். நாம் பலவீனப்பட்டு இருக்கோமா, அவர் பாருங்க, உம்முடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் தங்கும். அதனால அவர் சொல்றாரு, நான் பலவீனப்படுறது நல்லது, அதனால தானே நான் பலவீனமா இருக்கிறதுனால தானே கர்த்தருடைய கிருபை என்னை ஆண்டு கொள்ளும், என் மேல வரும் அப்படின்னு சொல்லி அவர் வாஞ்சிக்கிறாருங்களாம். அவர் அதனால இந்த பலவீனம் நல்லது அப்படின்னு சொல்றாருங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் பலவீனமா இருக்கோமா, நல்லது. அப்பதான் ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. அவருடைய கிருபையை பூரணமாய் நமக்கு கொடுத்து நம்மை திருப்தி அடைய வைக்கிற ஆண்டவர். தாவீதோட வாழ்க்கையிலையும் அவரை விட்டு விலகாத ஒரு கிருபை. தாவீதுக்கு ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவரை விட்டு விலகாத ஒரு கிருபை அவரோடு கூட இருந்தது, தாவீதோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையிலையும், யோசேப்பு சிறைச்சாலையில தான் இருக்காரு. ஆனா சிறைச்சாலை அதிகாரின் கண்கள்ல யோசேப்புக்கு கிருபை கிடைக்க பண்ணார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கிருபை நம்ம மேல வைக்கணும், அவர் தயவு நம்ம மேல கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த கொடுமையான மனுஷங்க கிட்ட இருந்தாலும், சம்பளம் கொடுக்காத அதிகாரிகள் கிட்ட இருந்தாலும், பிசினஸ் எனக்கு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான பிசாசு போராட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கானே, பிரச்சனை மேல பிரச்சனையில கொடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போலாம். ஆனா அவருடைய கிருபை, அவருடைய பூரண கிருபை நம்மை தாங்கும் போது இவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகாரத்துல குறைவா இருக்குமா, நன்மையில குறைவா இருக்குமா, கிருபையில குறைவா இருக்குமா, எப்பொழுதும் எங்களுக்கு இப்போ நாங்க தியானித்த இந்த 3 காரியங்களை எங்களுக்கும் திருப்தி கொடுங்க டேடி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா. அது மட்டும் இல்லாம மோசே சொன்னது போல நாங்க வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி உங்களுடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக மகிழ்ச்சியாக்கும், வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ கிருபையால் திருப்தியாக்கும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு
ஈடாக மகிழ்ச்சியாக்கும். வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ கிருபையால் திருப்தியாக்கும். அல்லேலூயா. அப்பா, உம்முடைய கிருபையினால எங்களை திருப்தியாக்குங்க டாடி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொல்லி அந்த வேத வசனத்தின்படி நீர் அளிக்கும் நன்மையினால் ஆண்டவர் எங்களை திருப்தி அடைய செய்வீராக. இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரும் கூட ஆண்டவர் இடைப்படுவீராக. உம்முடைய நன்மையை அளிக்கும் கரம் ஒவ்வொரு மீது நீட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இதிலெல்லாம் குறைவா இருக்காங்களோ ஆண்டவர் நிறைவாக்குவீராக, நன்மையினால் நிறைவாக்குவீராக. ஹல்லேலூயா. ஆகாரத்தினால் நிறைவாக்குவீராக, குறைவுகள் ஆண்டவர் நிறைவாக்குவீராக. அப்பா, கிருபை உம்முடைய தயவு டாடி, உம்முடைய தயவு மகா பெரிது. தாவீது சொல்றாரு ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய தயவு பெரியது அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுதும் உம்முடைய கிருபை பெரியது டாடி. அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தந்தல்வீராக. நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால எதிலெல்லாம் குறைவு இருக்கோ ஆண்டவர் நிறைவாக்குவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறைவாக்கட்டும் டாடி. வியாதியஸ்தர்கள் மீது ஆண்டவர் தொடுவீராக. அப்பா, பிசினஸ்ல நஷ்டத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால் பெருக செய்வீராக. ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறாங்களா, ஆண்டவர் அப்பொழுதே ஆசீர்வதிப்பீராக. நீதிமான்களின் பிள்ளைகளை பசியினால் வருந்த விடாத ஆண்டவர் இப்பொழுதே அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ ஜீசஸ். திருமண காரியமா ஜெபித்துட்டு இருக்கவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் திருமணத்தின் காரியங்களை ஆண்டவர் ஒழுங்கு செய்வீராக, ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஏற்ற மணமகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால. கணவனுக்காக மனைவிக்காக மனமாற்றத்துக்காக ஜெபித்துக்கிட்டு இருக்காங்களா, ஆண்டவர் அப்பா இப்பொழுதே அந்த குடும்பத்துல சமாதான எல்லைகள்ல சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளை இடுவீராக. அடுத்து நாங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் எங்களுடைய மூவிங் என்ன அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்காங்களா, ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய கிருபை உம்முடைய தயவு எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் டாடி இயேசுவின் நாமத்தினால. பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.